இளம் பெண்ணுடன் தன்பாலின உறவு வைத்த மனைவி. பச்சிளம் குழந்தையை கொன்று நாடகமாடியது அம்பலம். தன் இன்பத்திற்காக தான் பெற்ற பச்சிளம் குழந்தையை பலி கொடுத்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு அருகே உள்ள சின்னட்டி கிராமத்தை சேர்ந்த பெயிண்டர் தொழிலாளியாக பணிபுரிபவர்தான் சுரேஷ். இவரது மனைவி பெயர் பாரதி. இந்த தம்பதிக்கு 5 மற்றும் 4 வயதுடைய 2 அழகான பெண்கள் இருக்காங்க. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சுரேஷ் பாரதி தம்பதிக்கு 3ஆவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில கடந்த 4ஆம் தேதி மதியம் மனைவி பாரதி பால் கொடுத்த போது தனது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்து விட்டதாக கூறியதால் சுரேஷ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு குழந்தையை தூக்கி சென்றிருக்கார். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் தன் பிள்ளையை நினைத்து கதறி அழுதிருக்காரு. ஆனா தாய் பாரதி தன் பிள்ளையின் உயிர் பறிபோனதை நினைத்து எந்தவித சோகமும் இல்லாம இருந்திருக்காங்க. குழந்தையை இழந்த துக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக நடந்து கொண்ட பாரதியின் நடத்தை குறித்து உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் கை குழந்தையை கொல்லும் அளவுக்கு ஒரு தாய்க்கு மனம் வருமா என்று எண்ணி உறவினர்கள் அமைதியா இருந்திருக்காங்க. இந்த துயர நிலையில மனைவி பாரதி பயன்படுத்தி வந்த 2 செல்போன்களில் ஒன்றை எடுத்து சுரேஷ் பார்த்தபோது அதே பகுதியை சேர்ந்த சுமித்ரா என்ற பெண் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜை கேட்கும் போதுதான் பல அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அதுல குழந்தையின் வாயை பொத்தி கொன்று விடு என சுமித்ரா பேசியதும், நீ சொன்ன மாதிரியே குழந்தையை கொன்னுட்டேன், அந்த குழந்தைய செத்து போச்சு, என் வீட்டுக்காரன் வரதுக்குள்ள தூங்க வைக்கிற மாதிரி படுக்க வச்சிடுறேன், அவன் வந்ததும் சந்தேகம் வராதது போல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்னு பாரதி பதிலுக்கு பேசியதையும் கேட்ட சுரேஷ் அதிர்ச்சியில உறைந்து போயிருக்காரு. உடனடியா கெளமங்கலம் காவல் நிலையம் சென்று புகார் அளிச்சிருக்காங்க சுரேஷ். அந்த போனில் தனது மனைவி பாரதி மற்றும் இளம்பெண் சுமித்ராவுடன் தன்பாலின உறவில் ஈடுபட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் இருந்ததையும் கண்டுபிடித்த சுரேஷ் அந்த போனை போலீசாரிடம் ஒப்படைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஆதாரங்கள் வச்சு வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் தாய் பாரதி மற்றும் அவருடன் தன்பாலின உறவில் இருந்த இளம்பெண் சுமித்ராவையும் கைது செய்து தீவிரமா விசாரணை நடத்திட்டு வராங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதி சுமித்ராவுடன் தன்பாலின உறவில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. பாரதியின் காதலியான சுமித்ராவின் பெயரை சுமி என ஆங்கிலத்தில் தனது மார்பில் டாட்டூ குத்தியிருக்காங்க பாரதி. ஏற்கனவே கணவன் சுரேஷுக்கு இது தெரிய வந்த போதே மனைவி பாரதியிடம் இது தவறு என அறிவுரை கூறி கண்டிச்சிருக்காங்க. அதன் பிறகும் பாரதி தன்பாலின உறவை தொடர்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில சுரேஷ் வேலைக்கு சென்று விட்ட பிறகு சுமித்ரா அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்வதையும் வழக்கமா வச்சிருக்காங்க. அப்போது இருவரும் ஒன்றாக இருக்கும்போது பாரதியின் 3ஆவது குழந்தை பசிக்கு அழுவது இருவருக்குமே எரிச்சலையே ஏற்படுத்தி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்பாலின காதலுக்கு இடையூறாக இருக்கும் குழந்தையை கொன்றால் மட்டுமே நமக்கு நிம்மதி என்று சுமித்ரா சொல்ல குழந்தையை பெற்றெடுத்த பாரதியும் அதற்கு சம்மதித்ததா சொல்லப்படுது. சம்பவத்தன்று சுரேஷ் வேலைக்கு சென்று விட்டு மதியம் வீடு திரும்புவதற்குள்ள அந்த பச்சிளம் குழந்தைய ஈவு இறக்கமில்லாம கொன்றிருக்கா பாரதி. இதையடுத்து புதைக்கப்பட்ட குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. தன்பாலின உறவு காரணமாக தன் பச்சிளம் குழந்தையை கொன்றது சமூகத்தையே அதிர வச்சிருக்கு. காதல் அல்லது ஈர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரை பறிப்பது எந்த காரணத்தினாலும் நியாயப்படுத்த முடியாது. மொத்தத்துல தன் குழந்தையை கொல்லும் அளவுக்கு ஒரு தாய் மனமாற்றம் அடைவது
அன்பும் பொறுப்பும் எவ்வளவு சிதைந்து கிடக்கு என்பதைத்தான் இந்த கொடூரமான சம்பவம் உணர்த்தி இருக்கு. சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக இன்றைக்கும் ஒலிக்கும். தொடர்ந்து மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவோம்.